இன்னைக்கு நம்ம சீக்ரெட் ஆஃப் ஸ்டாக் சேனல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஐபிஓ. ஐபிஓனா என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல ஃபுல்லாக பார்க்க போறோம். அண்ட் ஸ்டாக் ஏன் ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஐபிஓ ஐபிஓ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல. அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். யூஸ்வலா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு கம்பெனி வந்து இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஐபிஓல அது லிஸ்ட் ஆயிருக்கணும். அதுதான் நம்ம வந்து ஐபிஓ அப்படின்னு சொல்றோம். அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ல அந்த கம்பெனி லிஸ்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஈஸி டு ட்ரேட் அந்த மாதிரி. அண்ட் இதுல இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு. எக்ஸாம்பிளுக்கு டிஷர்ட் டிசைன் பண்றேன். நான் வந்து டிஷர்ட் டிசைன் பண்ணி விற்க போறேன். அதை எப்படிலாம் நம்ம வந்து வாங்கலாம் அப்படிங்கிறது. அந்த இப்போ ஒரு பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் ரைசிங் கேபிட்டல் ஸ்டார்ட் பண்றதுக்கு அது வந்து இப்போ நம்ம கடன் வாங்கி பண்றோம் அப்படிங்கிறதுல அது வந்து நம்ம ரீபே பண்ணணும். அந்த அந்த ஒரு இதுல இதுல வந்து கரன்சியும் வேணும். ஏன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது மொத்தமாகவே கடன் வாங்கி பண்றதா இருந்தா அது வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். லாஸ்ட்ல ஒரு ட்ராஜடியை கொண்டு விடும். ஸோ நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் வேணும், மணி வேணும். அண்ட் பிராண்டிங் அண்ட் விசிபிலிட்டி. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அது என்ன பிராண்டுன்னு நான் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணியிருக்கணும். அண்ட் அது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம விசிபிலிட்டி சொல்றோம். அண்ட் ஆர்கானிக் எக்ஸ்பேன்ஷன். அதான் இப்போ நான் வந்து சும்மா ஒரு சாதாரணமா ஒரு டிஷர்ட் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை வீட்லயே வச்சு பண்றதுக்கும் ஒரு தனியா ஒரு இடம் எடுத்து அந்த இடத்துல ஒரு 4 மெஷின் போட்டு 4 பேர் வச்சு பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த எக்ஸ்பான்ஷன் கண்டிப்பா இருக்கணும். அண்ட் லிக்விடிட்டி ஃபார் பிரைவேட் equity இன்வெஸ்டர். அதை தான் நம்ம வந்து ஐபிஓ அப்படின்னு சொல்றோம். அதாவது நான் இப்ப லோன் கேட்குறேன். லோன் மட்டும்தான் இல்லை, நிறைய பேர்கிட்ட இருந்தும் வேற மாதிரி விஷயங்கள்ல நம்ம வந்து காசு வாங்கிக்கலாம், அமௌண்ட் வாங்கிக்கலாம். அதை வந்து நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்வெஸ்டர்ஸை தான் நம்ம வந்து ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஐபிஓட ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதுல இப்போ வந்து ஒரு ஆண்டர்பிரினர் பிஸ்னஸ் மேன். அதான் பிஸ்னஸ் மேனுங்கிறவங்க வந்து ஜஸ்ட் கிளாத்தா விற்பாங்க. ஆண்டர்பிரினர் அதை வந்து டிசைன் பண்ணி அதை எவ்வளோக்கு லாபம் பார்க்க முடியுமோ அவ்வளோக்கு லாபம் பார்க்கறது தான் நம்ம வந்து ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு டிஷர்ட் வந்து டிசைன் பண்ணி விற்க போறேன். ஸோ ஐம் ஆண்டர்பிரினர். அண்ட் இதுல வந்து ஒரு ஐடியா நமக்கு கிடைக்குது. அதாவது அந்த ஐடியா வச்சு வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில போய் ஹெல்ப்புக்கு கேட்கலாம். ஆர் பிக் நெட்ஒர்க்ல போய் கேட்கலாம். பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்கலாம். அப்படி அந்த ஐடியா வந்த அப்புறம் நம்ம யார்கிட்ட போய் கேட்குறோம்? லைக் இப்போ லோன் கேட்குறோம், பேங்க் கிட்ட போய் கேட்குறோம், அது கிடைக்கல. அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச யாராவது பெரிய ஆட்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் கேட்டா கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம். அவங்ககிட்ட கேட்டும் கிடைக்கல. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல கேட்கலாம். அவங்ககிட்ட கேட்டும் கிடைக்காத பட்சத்துல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஐபிஓக்கு போறோம். அந்த ஐபிஓ அப்படிங்கிறது ரெண்டு விதமான இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அதுல ஹெச்என்ஐஸ் ஒன்று, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் விசி அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ரெண்டு பேர் இருக்காங்க. அந்த ஹெச்என்ஐஸ் அப்படிங்கிறது வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கேன். ஹெச்என்ஐஸ் அப்படின்னா ஹை ரேஞ்சில் உள்ளவங்கள தான் ஹெச்என்ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் ஹெச்என்ஐஸ். அவங்க வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து, அதாவது யாருக்கு அவங்க கொடுக்குறாங்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். எதனால அப்படின்னா அது வந்து லோன் கிடையாது. அதாவது கம்பெனிக்குள்ளேயே இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து அந்த மாதிரி ஹெச்என்ஐஸ், அந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ப்ரொஃபஷ்னலாக போகணும், இது வந்து தனிப்பட்ட முறையில் உள்ளது. இதுவே நம்ம ப்ரொஃபஷ்னலாக போகணும் அப்படின்னா அதுதான் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து மோஸ்ட்லி ஸ்டார்ட் அப்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்ட் அப்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஷேர்ஸ்ல இருந்தே ரைஸ் பண்ணிப்பாங்க மணியை. அதாவது தனியா அவங்களுக்குன்னு ஷேர்ஸ் கொடுக்காம இதுல இருந்து, அந்த கம்பெனில இருந்து வேற ஷேர்ஸ் அந்த மாதிரி ரைஸ் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம வந்து விசி அப்படின்னு சொல்றோம்.
ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸை கொடுக்காம ஆஹ், ஒரு விசிக்குனே அதாவது வென்ச்சர் கேபிட்டலிஸ்டுக்கே ஒரு புது ஷேர் கிரியேட் பண்ணி அந்த பிஸ்னஸை வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அதுதான் வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட். இதுவே இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நான் வந்து எடுத்துட்டேன். எனக்கு அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டும் கிடைச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நான் பிரான்ச் ஓப்பன் பண்றேன். இதுவே ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எனக்குன்னு ஒரு பிராண்ட் நேம் இருக்கும். எனக்குன்னு ஒரு விசிபிலிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ இதை வந்து நான் மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மோர் மணி வேணும். அப்போ இதை வந்து நான் அரௌண்ட் என்ன சொல்றது, தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா வேற வேற ஊர்ல பிரான்ச் வேணும். அதுக்கு நிறைய மணி வேணும். ஸோ அந்த மணிக்கு தான் எங்க போறோம் அப்படின்னா ஐபிஓக்கு போறோம். அந்த ஐபிஓ வந்து அதுக்குள்ள போகும்போது நமக்கு வந்து இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ். இல்லை அப்படின்னா கம்பெனி வந்து அதோட ஷேர்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் கொடுப்பாங்க. அதுதான் நம்ம வந்து ஐபிஓ அப்படின்னு சொல்றோம். ஸோ இதில் நம்ம ஐபிஓக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சில ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது இனி வரக்கூடிய ஐபிஓஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிப்பாங்க. அண்ட் இது வந்து ரிலேபிள் புரோக்கர் தானா, ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது. அண்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்து யூபிஐ கூட லிங்க் ஆயிருக்கான்னு பார்க்குறது. அண்ட் ஐபிஓ செக்ஷனோட புரோக்கர்ஸ் வந்து லாகின் ஆயிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அண்ட் பிட் டீடைல்ஸ்னால் நம்ம வந்து ட்ரேடிங்க்கு எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற டீடைல்ஸ். அண்ட் கட் ஆஃப் ப்ரைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். இது இது போக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண அப்புறம் நம்மளோட யூபிஐ ஆப்க்கு வந்து கண்டிப்பாக மேண்டிட்டரியாக இருக்கும். அந்த ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறது கண்டிப்பாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் வந்து மொத்தமாக அந்த ஜேர்னி அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து சில ப்ராசஸ் இருக்கு. அதாவது இப்போ நம்ம ஐபிஓவில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு அவங்க சிலது பார்ப்பாங்க இல்லையா, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு மெர்ச்சன்ட் பேங்கர் நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும். அந்த மெர்ச்சன்ட் பேங்கர் எப்படி அப்படின்னா இப்போ வந்து ஒரு இன்கேஸ் ஒரு லார்ஜ் பப்ளிக் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆஹ், நல்லா இருக்கா, பெருசா இருக்கா, அண்ட் அதுல வந்து ஒன் மெர்ச்சன்ட் பேங்கர் இருக்காங்களா இல்ல அதுக்கும் மேற்பட்ட மெர்ச்சன்ட் பேங்கர் இருக்காங்களா அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த மெர்ச்சன்ட் பேங்கர். அந்த ஃபர்ஸ்ட் ஜேர்னி, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் வந்து என்ன அப்படின்னா அப்ளை டு செபி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த செபிக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது. அண்ட் அந்த ரெஜிஸ்டர் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா டீட்டெயில்ஸ், அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ், அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்கு, அந்த கம்பெனி பப்ளிக் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்க, அதோட ஃபினான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் தெளிவாக நோட் பண்ணுறது தான் அந்த செபியோட வேலை. அண்ட் அடுத்தது வந்து என்னன்னா கெட்டிங் எ நோட் ஃப்ரம் செபி. அதாவது இப்போ போகலாம் ஐபிஓக்குள்ள நீங்க போகலாம் போகக்கூடாது அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கும் இல்லையா, கோ அண்ட் நோ கோ. அந்த கால் எடுக்கிறது தான் நம்ம வந்து கெட்டிங் எ நோட் ஃப்ரம் செபி அப்படின்னு சொல்றோம். சம் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நோ டு ஐபிஓ. இன்கேஸ் ஓகே எல்லாமே கிரீன் டிக்கா இருக்கு அப்படின்னா தட் கோ ஃபார் ஐபிஓ. இந்த மாதிரி ரெண்டெண்ணம் சொல்லுவாங்க. அண்ட் அடுத்தது டிஆர்ஹெச்பி. டிஆர்ஹெச்பி அப்படிங்கிறது வந்து டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே ஒரு கெட்டிங் நோட் தான், செபி கிட்ட இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்குற மாதிரி தான். இப்போ வந்து இனிஷியலாக நம்ம செபி வந்து ஓகே சொல்லிடுச்சு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து டிஆர்ஹெச்பி வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அந்த டிஆர்ஹெச்பி டாக்குமெண்ட் வந்து பப்ளிக்கு சர்க்குலேட் பண்ணுவாங்க. அதாவது அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னா அந்த ஐபிஓட சைஸ் எப்படி இருக்கு, எஸ்டிமேட்டட் சைஸ், அப்புறம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க பப்ளிக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எதுக்காக அந்த கம்பெனி வந்து பப்ளிக்கு போகுது. லைக் இப்போ நான் வந்து அப்படி ஒரு சின்னதாக டிசைன் பண்ண ஆரம்பித்தேன் இல்லையா டிஷர்ட், அதுல இருந்து நான் ஏன் அப்படி வெளியில போக விரும்புறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு காரணம் அதில் இருக்கும். ஒய் த கம்பெனி வாண்ட்ஸ் டு கோ பப்ளிக் அவ்வளோதான். அண்ட் அந்த கம்பெனி வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்குது ஃபண்ட்ஸை. இப்போ நம்ம ஃபண்ட்ஸ் கொடுக்குறோம், அதை வந்து இவ்வளோ டைமுக்குள்ளே நான் வந்து
அதை யூட்டிலைஸ் பண்ணிப்பேன் அண்ட் இவ்வளோ டைம்குள்ளே நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கணும். அது வந்து அந்த டீட்டெயில் வந்து அதில் இருக்கும், அந்த இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அதில் வந்து இவ்வளோ என்னோட பிஸ்னஸ்க்கு இவ்வளோ செலவாகுது, எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில். அண்ட் ரெவென்யூ மாடல். ரெவென்யூங்கிறது வந்து நமக்கு உள்ளே வரதாகட்டும், வெளியே போகிறது, அதுக்கப்புறம் நம்ம யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருக்கோம், அண்ட் அதில் இருக்கக்கூடிய சேலரி கொடுக்கக்கூடிய மெம்பர்ஸ், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த எல்லா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் அந்த டிஆர்ஹெச்பியில் இருக்கணும். அண்ட் மேனேஜ்மெண்ட்டோட டிஸ்கஷன் அண்ட் அனாலிசிஸ்ங்கிறது வந்து ஃப்யூச்சராக நம்ம பிஸ்னஸ் ஆப்ரேஷன் என்னெல்லாம் பண்ணலாம், அண்ட் இப்போதைக்கு ரொம்ப அர்ஜா பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே அதில் நம்ம இன்வால்வ் பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த பிஸ்னஸில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டிஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்கணும். ஏன்னா சில பிஸ்னஸில் சில ரிஸ்க் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டாலே அதில் ரிஸ்க் தான். ஸோ அந்த மாதிரி என்ன ரிஸ்க் இருக்குது நம்ம பிஸ்னஸில் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். அண்ட் மேனேஜ்மெண்ட் டீட்டெயில்ஸ், மேனேஜ்மெண்ட்டில் என்னெல்லாம் நடக்குது, அதோட பேக்ரவுண்ட், இந்த மாதிரி டிஆர்ஹெச்பியில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கணும். அதை தான் நம்ம வந்து அந்த செபிக்கு வந்து எஸ் ஆர் நோ சொல்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்குறது. அதுக்கப்புறம் என்னென்னா மார்க்கெட் தி ஐபிஓ. டிஆர்ஹெச்பி முடிஞ்சதுக்கப்புறம் ஐபிஓவை எப்படி மார்க்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது, அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான். நியூஸு, அதாவது இதில் வந்து டிவி, அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, அப்புறம் அவேர்னஸ், நம்ம கம்பெனியை பற்றி இப்படிலாம் இருக்குப்பா அப்படின்னு ரேடியோவில் கூட சொல்லலாம். அண்ட் ஐபிஓ ஆஃபரிங் எப்படி இருக்குது, சிம்பிளாக சொல்லணும்னா ரோட் ஷோ, அவ்வளோதான். அது வந்து நம்ம சோஷியல் மீடியாலையும் பண்ணிக்கலாம், இல்லை டிவியில் பண்ணிக்கலாம், இல்லை பேப்பரில் பண்ணிக்கலாம், நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்மளோட கம்பெனியை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது, அதை தான் நம்ம வந்து மார்க்கெட் தி ஐபிஓ அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஃபிக்ஸ் த ப்ரைஸ் பிராண்ட். ப்ரைஸ் பிராண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம அந்த டிசைட் பண்ணுறோம் பேண்ட் என்ன அப்படிங்கிறத. லைக் இப்போ வந்து ஒரு 100 to 120 இருக்கணும், சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த ரேட்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது வந்து பிட்டிங் ப்ராசஸ் நடந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக எனக்கு வந்து 110க்கு மேலே தான் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து பப்ளிக் கிட்ட விடுறோம். அப்போ பப்ளிக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 110க்கு மேலே அதை வந்து கொண்டு போகிறாங்க. கடைசியில் அது நமக்கு சாதகமாகவே 122 இல்லை 125 கிட்ட வரும். அப்போ அதை தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பேண்ட், அதாவது ப்ரைஸ் பேண்டுன்னு சொல்கிறோம். அந்த ப்ரைஸ் பேண்ட் வந்ததுக்கப்புறம் ஜென்ரல் பெர்செப்ஷன் படி நம்ம வந்து ஐபிஓவை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். இதுதான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது. அதுவுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணல, பப்ளிக் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பட் அது வந்து இவ்வளோ ரேஞ்ச்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது நம்மளோட வேலை. அதுக்கப்புறம் என்னென்னா புக் பில்டிங். புக் பில்டிங் வந்து இப்போது நம்ம ஏற்கனவே அட்வர்டைஸ்மெண்ட்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த ரோட் ஷோ வந்து ஒன்ஸ் டன் ஆனப்புறம் நமக்கு ப்ரைஸ் பேண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் கம்பெனி வந்து அஃபிஷியலாக ஓப்பன் ஆகுது பப்ளிக் கிட்ட. அப்போ நம்ம வந்து ஷேர்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் கேட்குறோம். அப்போது இப்போ வந்து அதே தான் நான் சொன்ன மாதிரி 100 and 120 இருந்துச்சு அப்படின்னா பப்ளிக் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அது ஃபேர் எனஃபாக இருந்துச்சு அப்படின்னா ஐபிஓ எந்த இஷ்யூஸும் இல்லாமல் அதை வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க. அண்ட் இந்த ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் ஆல் ப்ரைஸ், அதாவது இப்போ நம்ம நம்ம சொன்னோம் இல்லையா 100 to 120, அதுக்குள்ளே இருக்கிறத கலெக்ட் பண்ணி எவ்வளோ குவான்டிட்டிஸ் வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டிஸ் கொடுப்பாங்க கவர்மெண்ட். அதை தான் நம்ம வந்து புக் பில்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இது மோஸ்ட்லி என்னன்னா அந்த ப்ரைஸ், அதாவது அந்த கம்பெனியோட ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோங்கிறத தீர்மானிக்கிறது தான் நம்ம வந்து புக் பில்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து க்ளோஷர். புக் பில்டிங் நடந்ததுக்கு அப்புறம், அந்த விண்டோ க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் வந்து நம்ம இஷ்யூ பண்றோம் இல்லையா, அதாவது அந்த லிஸ்ட்ல வருது, டிசைட் பண்றாங்க. அந்த ப்ரைஸ் பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் எவ்வளோக்கு பிட் ஆயிருக்கோ அதை தான் நம்ம வந்து க்ளோஷர் அப்படின்னு சொல்றோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது வந்து லிஸ்டிங் டே. இந்த லிஸ்டிங் டே அப்படின்னா, அதாவது கம்பெனி வந்து எப்போ நம்மளுக்கு அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட லிஸ்ட்ல வருதோ அதுதான் நம்ம லிஸ்டிங் டேன்னு சொல்றோம். அது வந்து அந்த லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து எதில் பேஸ் ஆகிருக்கும் அப்படின்னா மார்க்கெட்டோட டிமாண்ட் அண்ட் சப்ளைல தான் பேஸ் ஆகிருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஒரு ட்ரேடிங் அதாவது ட்ரேடிங் வந்து ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அப்போ அதில் வந்து கண்டிப்பாக பிட்ஸ் அண்ட் ஆஃபர் இருக்கும். அது இருக்க போய் தான் நமக்கு வந்து
ஸ்டாக் வந்து ஃப்ளக்சுவேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து டிசைட் பண்றாங்க. அது என்ன டேல டிசைட் பண்றாங்களோ அதை தான் நம்ம வந்து லிஸ்டிங் டேன்னு சொல்றோம். ஸோ ஒரு ஐபிஓட அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் தான் ஸ்டெப்ஸ். இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஐபிஓ ஜேர்னி வந்து சக்ஸஸ் ஆகும். அண்ட் அடுத்தது ஸ்டாக்ஸ் ஏன் ஃப்ளக்சுவேட் ஆகுது, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய வெளியே வந்த லிஸ்டிங் டே அண்ட் இட்ஸ் கம்பெனி அதார் வில்மர் லிமிடெட் அண்ட் டெல்கிவரி லிமிடெட். இதெல்லாம் லிஸ்டிங் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 8 February 22, இதுவும் 22, எல்லாமே 2022ல நமக்கு வந்து லிஸ்டிங் ஆயிருக்கு. இதெல்லாம் தான் இப்போதைக்கு உள்ள லிஸ்டிங் டே. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டாக் ஏன் ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாகவே இப்போ வந்து ஒரு விஷயம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும். அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எப்படி ஆகுது அப்படின்னா மேலே கீழே இறங்குறதுனால தான் நமக்கு வந்து ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் கோல்டு எடுத்துக்கலாம். கோல்டு ரேட் வந்து நமக்கு மேலே ஏறிட்டே இருக்கு, கீழே இறங்குது, மேலே ஏறிட்டே போகுது, லேசாக கீழே இறங்குது. இதுதான் நடந்துட்டு இருக்கு இல்லையா கோல்டு ரேட்டு. இந்த கோல்டு ரேட்டு ஏன் எப்படி மாறிட்டே இருக்கு, அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் வந்து ஒரு லேப்டாப் வந்து விற்கணும்னு நினைக்கிறேன். அதை வந்து சேல்ஸ்க்கு போடுறேன். அது வந்து 45,000க்கு விற்கலாம் அப்படின்னு நான் நினச்சி அதை வந்து ஒரு ஆன்லைனில் செல் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். அதை வந்து ஆனால் யாருமே வாங்கவே வரல. ஆனால் ஒரு செல்லர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 40,000 ஒரு லேப்டாப் இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா இது 45,000க்கு நான் போட்டிருக்கேன். ஸோ அவர் வாங்கலை. அப்போ நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். 2 months ஆகுது. 2 months ஆனப்புறமும் அது வந்து விற்கவே இல்லை. ஸோ அந்த ஒரு ரேட்டை வந்து நான் கம்மி பண்ணுறேன், 42,000 கம்மி பண்ணுறேன். ஆனாலும் வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் 40,000 கம்மி பண்ணுறேன். அந்த டிமாண்ட் வந்து டிக் ஆயிடுச்சு. எந்த டிமாண்ட், ஏற்கனவே ஒரு பையர் வந்து என்ன பண்ணணும்னு நினச்சிருந்தாரு, 40,000 வாங்கணும்னு நினச்சிருந்தாரு இல்லையா, அந்த டிமாண்ட் வந்து டிக் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து சப்ளையும் ஆகும். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் கொடுத்த அந்த 40,000 அவங்களுக்கு கிளிக் ஆகி அது சோல்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ட்ரேட் வருது, அதில் பிட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் நடக்குது. ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை நடக்குது. அட் லாஸ்ட் எல்டிபி நடக்குது. எல்டிபி அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ். இந்த மாதிரி ஒரு கிளிக் ஆகும்போது அது ஃபைனல் ரேட்டுக்கு வருது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் நடக்குது. இதனால தான் நமக்கு வந்து ஸ்டாக் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு. அண்ட் பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹை ப்ரைஸ் போகும். நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து லோ ப்ரைஸ் போகும். இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷனுக்கு காரணம். அண்ட் ஐபிஓனா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஐபிஓவில் அப்ளை பண்ணணும்னா இதெல்லாம் தேவை. அண்ட் அந்த ஐபிஓலையே நம்ம வந்து டிஆர்ஹெச்பிக்கு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதுதான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகக்கூடிய ப்ராசஸ். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீக்ரெட் ஆஃப் ஸ்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அண்ட் அண்டில் தென் பை ஃப்ரம் ராஜி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்னென்ன, லைக் என்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.